நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு நகை கடன் தொடர்பாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது. சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தங்க நகை கடன் விதிமுறையில் சில மாற்றங்கள் வந்துள்ளன. 2.5 லட்சம் வரையிலான சிறிய தங்க கடன்களுக்கு வாடிக்கையாளரின் சுயமாக அறிவிக்கப்பட்ட உரிமை மட்டுமே போதுமானது என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் கூறியுள்ளார். கடன் மதிப்பு விகிதம் அதாவது எல்டிவி என்பது தற்பொழுது 85% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக சில வங்கி எல்லா நிறுவனங்களும் சிறு வங்கிகளும் தங்க நகை மதிப்பில் 88% கடன்களை வழங்கி வந்தன. தற்பொழுது அது 85% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதாவது 85% எல்டிவி என்பது நீங்கள் 10,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை அடமானம் வைத்தால் உங்களுக்கு 8,500 ரூபாய் கடன் கிடைக்கும். இதன் அடிப்படையில் ஒருவர் 2.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்க விரும்பினால் அவர் சுமார் 2.94 லட்சம் மதிப்புள்ள நகையை அடமானம் வைக்க வேண்டும். இந்த புதிய விதிகள் தங்க கடன்களை மிகவும் பாதுகாப்பானதாக மாற்றும் என்று ரிசர்வ் வங்கி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தங்க நகை கடன்களுக்கான இறுதி விதிமுறைகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் அவர்கள் கூறியுள்ளார். ஸோ பாத்தீங்கன்னா தங்க நகை கடன்ல நிறைய விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் இனி நம்ம தங்க நகையை அடமானம் வைக்கிறப்போ அந்த நகையோட மதிப்புல இருந்து 85% தொகை என்ன வருதோ அதை தான் நம்மளுக்கு தங்க நகை கடனா கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த புதிய விதிகள் என்னென்ன அப்படிங்கறது விரைவில் வெளியாகும் என்று ஆளுநர் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.